மதிப்பிற்குரிய பெரியோர்களே, என் அன்பான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என் பணிவான காலை வணக்கம். இன்று நாம் அனைவரும் ஒற்றுமையுடனும் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் இந்த குடியரசு தினத்தில் கொண்டாடும் இந்த இனிய நாளில் நிற்கிறோம். 1950 ஜனவரி 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து இந்தியா ஒரு சார்பற்ற ஜனநாயக குடியரசு நாடாக உலகின் முன் தன்னை அறிமுகப்படுத்திய ஒரு மகத்தான நாள். தியாகத்தில் வியர்வை சிந்திய மண்ணில் சுதந்திரமாய் மலர்ந்தது ஓர் பொழுதில், சட்டமாய் நின்றது நீதியின் குரல். குடியரசு நாளில் ஒலிக்கிறது நம் குரல். அன்பார்ந்தவர்களே, குடியரசு தினம் நமக்கு உரிமைகள் மட்டுமல்ல, பொறுப்புகளையும் நினைவூட்டுகிறது. சுதந்திரம் பெற்ற நாம் சமத்துவம், சகோதரத்துவம், நீதியை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும். மகாத்மா காந்தியடிகள், ஜவஹர்லால் நேரு, டாக்டர் BR அம்பேத்கர் போன்ற பெரும் தலைவர்களின் தியாகங்களால் நாம் இந்த சுதந்திர வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜாதி, மதம், மொழி கடந்த ஒற்றுமைதான் நம் பலம். சட்டம் காட்டும் நேர்மை வழி இந்தியாவின் ஒளிரும் திசை. இன்றைய இளைஞர்களாகிய நாம் நம் நாட்டின் எதிர்காலம் என்பதை மறக்காமல் நேர்மை, ஒழுக்கம், உழைப்பு என்ற 3 தூண்களை நம் வாழ்க்கையில் அடிப்படையாக உருவாக்கி கொள்ள வேண்டும். நம் நாட்டை நேசிப்பது வெறும் வார்த்தைகளில் அல்ல, நம் செயல்களில் வெளிப்பட வேண்டும். மூவண்ணம் பறக்கும் வானில், நம்பிக்கை பறக்கும் மனதில். குடியரசு தினத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக உறுதிமொழி எடுத்து ஒரு சிறந்த இந்தியாவை கட்டியெழுப்ப உழைப்போம் என்று தீர்மானிப்போம். இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழுரை வழங்கிய சகோதரிக்கு நன்றி. இப்பொழுது ஆங்கிலத்தில் உரையாட வருகிறார் ஜிம்.